அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் நான் ரொம்பவுமே சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிற மாதிரியே இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு குட் நியூஸ் கிடையாதுங்க, நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ரெகுலராக ஸ்விட்ச் வேர்ட் பற்றி படிக்கிற புக்கில் இருந்து இந்த வார்த்தையை எடுத்தேன். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 days இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதில் சொல்லியிருந்த மாதிரியே ஃபாலோ பண்ணேன். பட் 3 daysலேயே எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இருந்தாலும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். இதற்கு காரணம், லைஃப் லாங் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்னன்றதை நம்முடைய நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட். அதனால் இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்கோ அப்படியே தான் நீங்கள் சொல்லணும். இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில், அதாவது ஆழ்மனதில் ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரெஸ் பண்ணும். நம்முடைய ஆழ்மனதில் எந்த ஒரு விஷயம் பதியுதோ அது நம்முடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கரெக்டாக 7 நாட்களுக்கு 7 days நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் தொடர்ந்து 7 நாட்கள் சொல்லலாம். பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடுவில் நீங்கள் பிரேக் எடுத்துட்டிங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி குறைஞ்சிரும். தயவு செஞ்சு இந்த 7 நாட்களும் நீங்கள் பிரேக் எடுக்காமல் சொல்லுங்கள். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்னால நீங்கள் குளிச்சுட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் தாராளமாக நான்வெஜ் சாப்பிடலாம். ஸோ எந்த ஒரு தடையும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை மந்திர முறைகள், தாந்திரிக முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் கட்டாயமாக இந்த டெக்னிக்கையும் நீங்கள் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையும் கூட சேர்த்து சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவுமே முக்கியமான ஒரு குறிப்பு, எந்த ஒரு லட்சியத்தையும் எந்த ஒரு குறிக்கோளையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த விஷயம் நடக்கணும், இல்லை உங்களுடைய குறிக்கோள் ஏதாவது நடக்கணும்னு நினச்சி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இந்த வார்த்தையில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சு சொன்னாலே போதும். உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளைகள் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சொல்லணும். காலையில் ஒரு 5 நிமிடம் சொல்லுங்கள். அதற்கு பிறகு மதியம், அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரம் ஒரு 3 நிமிடம் சொல்லுங்கள். திரும்பவும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் டைமில் ஒரு 5 நிமிடம் சொல்லுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்களுடைய மைண்ட் வேறு ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் 3 நிமிடமாவது நீங்கள் ஒரு டைமில் சொல்லணும். இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் காலை, மதியம், நைட்டு சொல்லலாம். அடுத்த நாள் காலை, சாயங்காலம், நைட்டு சொல்லலாம். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ சொல்லுங்கள். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 வேளைகள் நீங்கள் சொல்லணும். எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டாக இருந்தாலுமே நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம், இல்லை மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக கத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மென்மையாக சொல்லுங்கள். அதே நேரத்தில் மனசில் நீங்கள் சொல்லும் பொழுதும் முழு கவனத்தோடு சொல்லணும். நீங்கள் ரொம்பவும் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுடைய மனம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிற நேரத்தில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லணும். அந்த வார்த்தைகளை கடமைக்காக 5 நிமிஷம் சொல்லணுமேன்றதுக்காக கடகடகடன்னு சொல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சந்தோஷமாக அதை நீங்கள் சொல்லுங்கள். இதில் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிடங்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு மேலேயும் நீங்கள் சொல்லலாம். அதிகமாக சொன்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரொம்ப குறைவாக நீங்கள் சொல்லாதீங்க. ரிப்பீட்டடாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லும் பொழுது தான் அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை இம்ப்ரெஸ் செய்யும். சரி வாங்க, இப்போ அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள். கிரியேட், ரெயின்போ, ஹாப்பி நியூஸ், ரீச், சியர்ஸ். இது ஒரே சென்டென்ஸ் தாங்க. பவர்ஃபுல்லான நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அவங்க ஒன்றா ஒரே சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா கிரியேட், ரெயின்போ, ஹாப்பி நியூஸ், ரீச், சியர்ஸ். கிரியேட், ரெயின்போ, ஹாப்பி நியூஸ், ரீச், சியர்ஸ். கிரியேட், ரெயின்போ, ஹாப்பி நியூஸ், ரீச், சியர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். 7 நாட்கள் நீங்கள் எல்லோருமே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குட் நியூஸ் கிடைப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.
சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் கடைசி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்த முதல் 10 பேருடைய பேர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். சங்கீதா ஆட்டிடியூட், அருணா பி, நவீன்குமார், சத்யா, காளீஸ்வரி, ராஜ்குமார், நர்மதா தேவி, பாபு பிஎஸ், அம்பிகா பானு, துர்கா. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு கேள்விகள் கிடையாது, அதற்கு பதிலாக இந்த வீடியோவில் குட் நியூஸ் கிடைப்பதற்கான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தோம். அந்த வார்த்தையை நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண போகிற முதல் 10 பேருடைய பேர்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.